வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் ஒரு நடிகரோட வரலாறு மட்டும் கிடையாது, ஒரு சமூக புரட்சியாளரோட கதை. சிரிப்போட சேர்த்து சிந்தனையையும் விதைச்ச சின்ன கலைவாணர் விவேக் சாரோட முழு வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மதுரையில் ஒரு சாதாரண டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஆரம்பித்து பத்மஸ்ரீ விருது வரைக்கும் அவர் தொட்ட சிகரங்கள் ஏராளம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவேக் அவர்கள் 1961 வருஷம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் பிறந்தார். இவரோட முழு பெயர் விவேகானந்தன். மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் முடித்தார். அதுக்கப்புறம் எம்காம் முடித்தார். படித்து முடித்ததும் மதுரையில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்தார். அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி தலைமை செயலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். மெட்ராஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே மெட்ராஸ் ஹியூமர் கிளப் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார். அங்கே தான் இவரோட திறமையை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் கவனிச்சார். 1987 மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஒரு சின்ன ரோலில் அறிமுகமானார். ஸ்டார்டிங்கில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தாலுமே 90s இறுதியில் தான் விவேக் ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார். விவேக் அவர்களை மற்ற நகைச்சுவை நடிகர்கிட்ட இருந்து பிரித்து காட்டுனது அவரோட கருத்துக்கள் தான். மூடநம்பிக்கை, லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் தன்னோட காமெடியில் கொண்டு வந்தார். அதனால தான் இவருக்கு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறம் கருத்தை சொல்லி சிரிக்க வச்ச பெருமை இவருக்கு இருக்குது. ரன், சாமி, தூள், பெண்ணின் மனதை தொட்டு, அந்நியன், சிவாஜினி இவர் நடித்த படங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. மத்திய அரசு இவருக்கு 2009 பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சது. 3 முறை ஃபிலிம்ஃபேர் அவார்டும் 5 முறை தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதையுமே வாங்கியிருக்காரு. சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுத்தது. விவேக் அவர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்னு பார்த்தோன்னா, அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை சந்திச்சது தான். அப்துல் கலாம் அவர்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு கிரீன் கலாம் திட்டத்தை ஆரம்பித்து 1 கோடி மரக்கன்றுகள் நடனம்னு இலக்கு வச்சாரு. தான் மறைகிறதுக்குள்ள சுமார் 33 லட்சத்துக்கும் அதிகமான மரங்களை நட்டு முடிச்ச ஒரு உண்மையான இயற்கை ஆர்வலர் இவர். விவேக் அவர்களோட மனைவி பெயர் அருள்செல்வி. இவங்களுக்கு அமிர்த நந்தினி, தேஜஸ்வினிங்கிற 2 மகள்களும் பிரசன்னா குமாருங்கிற ஒரு மகனும் இருந்தாங்க. 2015 தன்னோட ஒரே மகன் பிரசன்னாவை இழந்தது விவேக் அவர்களை ரொம்பவே பாதிச்சது. ஆனாலும் அந்த சோகத்தை வெளியே காட்டிக்காம மக்களை தொடர்ந்து சிரிக்க வச்சாரு. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2021 வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மாரடைப்பு காரணமாக அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாரு. ஆனால் அவர் நட்ட மரங்களும் அவர் பேசின சமூக கருத்துக்களும் என்றைக்குமே அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.